மிகப்பெரிய பாதிப்பையும் சேதத்தையும் ஏற்படுத்தும் என்பதை அடுத்த ஒரு மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஊடகத்தின் முன்னால் அறிவிப்பு செய்தோ அதுதான் இன்றைக்கு யதார்த்த நிலையாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் சுப்பிரமணிய சுவாமி, யஸ்வந்த் சின்ஹா போன்றவர்களும் கூட அந்த டிமானிட்டைசேஷன் என்கிற பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை அன்றும் விமர்சித்தார்கள், இன்றைக்கும் விமர்சிக்கிறார்கள். யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் இதை பற்றி கருத்து சொல்லுகிற போது, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் தேசிய மொத்த உற்பத்தி என்பது 8.3% இருந்தது. இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இது 5.7% சரிந்து விட்டது. இதற்கு மோடிதான் பொறுப்பு என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்னும் பழைய முறைப்படி கணக்கீடு செய்தால், மதிப்பீடு செய்தால் அது 3.5% சரிந்திருக்கும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்திய தேசத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார உற்பத்தி அதலபாதாளத்திற்கு சரிவதற்கு காரணம் மோடி அவர்களின் தவறான எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற அவசர முடிவுதான் காரணம். அதனால் உலக அரங்கில் இந்திய ரூபாயின் மதிப்பு படுபாதாளத்தில் வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இந்திய தேசிய மொத்த உற்பத்தி பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது. விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே வேலையில் இருந்தவர்கள் லட்சக்கணக்கானோர் வேலையை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சிறு வணிகம், சிறு தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக நவம்பர் 8 என்பது தேசிய பொருளாதார பேரிடர் நாள் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் 8ஆம் தேதி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னணி தலைவர் ஒருவரும், பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை, இவர்கள் பங்கேற்று கண்டன உரை நிகழ்த்துகிறார்கள். 8ஆம் தேதியை தேசம் தழுவிய அளவில் ஒரு தேசிய பொருளாதார பேரிடர் நாளாக ஜனநாயக சக்திகள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 4-5 நாட்கள் பெய்திருக்கிற பருவமழையில் பல மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக சென்னை பெருநகரம் இன்றைக்கு வெள்ளத்தில் அது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பெய்கிற போது இப்படிப்பட்ட கடுமையான பாதிப்புகளை, சேதங்களை, இன்னல்களை மக்கள் சந்திக்கும் அவலம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் தமிழக அரசு அறிவித்தும் கூட எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்று விளங்கவில்லை. ஏனென்றால் இந்த 4 நாள் மழையிலேயே வீதிகளெல்லாம் வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றன. தரைத்தலங்களில் வசிப்பவர்கள் எல்லாம் புலம்பெயர் நிலை ஏற்பட்டிருக்கிறது. நதிக்கரையோரம் வசிப்பவர்கள் ஆயிரக்கணக்கானோர் குடிசைகளை காலி செய்து கொண்டு பள்ளிக்கூடம் போன்ற அரசு அலுவலகங்களிலே தங்கும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. கொடுங்கையூரிலே மின்சாரம் பாய்ந்த தண்ணீரில் சிக்கி 2 சிறுமிகள் உயிரிழக்கும் கொடுமை நிகழ்ந்திருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு அரசு தரப்பிலிருந்து 3 லட்சமும், மின்வாரிய தரப்பிலிருந்து 2 லட்சமும், 5 லட்சம் ரூபாய் மொத்தம் இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. குறைந்தது அந்த குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தில் தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன். சுகாதாரத்துறை, மருத்துவத்துறை, மின்வாரியம், பொதுப்பணித்துறை, மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகள், பிரதிநிதிகள் என்று அனைவரையும் 24 மணி நேர பணிக்கு அவர்களை தயார்படுத்த வேண்டும். தடுப்பு நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் மீட்பு நடவடிக்கைகளுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். மத்திய அரசு உடனடியாக மீட்பு படையினரை சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அனுப்ப வேண்டும். மருத்துவ சுகாதார குழுக்களையும் அனுப்ப வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறேன்.